அனைவருக்கும் வணக்கம். பாரத தேசம் முழுக்க அயோத்தியா தீர்ப்பு எப்படி அனைத்து மக்களாலும் பரபரப்பாக பேசப்பட்டது, எதிர்பார்க்கப்பட்டது, அலசி ஆராயப்பட்டது. அதேபோல தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் தீர்ப்பு எல்லா மக்களாலும் எதிர்பார்க்கப்பட்டது, பரபரப்பாக ஆராயப்பட்டது. இந்த தீர்ப்புக்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அரங்கிற்கு வந்து விவாதிக்கிறதுக்காக வழக்கறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க. அவங்கள நான் அறிமுகப்படுத்துகிறேன். முதல்ல இந்து வழக்கறிஞர் முன்னணி மாநில தலைவர் விஜயராஜன் அவர்கள், இந்து வழக்கறிஞர் முன்னணியுடைய மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் சுப்பியா சார் அவர்கள், இந்து வழக்கறிஞர் முன்னணியுடைய மாநில துணைத் தலைவர் பரமசிஞ்சி அவர்கள், இந்து வழக்கறிஞர் முன்னணியுடைய மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் வேலவதாசன் அவர்கள். உங்கள் எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். சிறப்பான தை பிறந்தால் வழி பிறக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த திருப்பரங்குன்றம் விஷயம் தமிழ்நாட்டில் பரபரப்பாக இருக்குது. அரசியல் ஒரு அனல் பறந்துக்கிட்டு இருக்குது. ஒரு இதாக இருக்குது. பல்வேறு தரப்பட்ட மக்களை பல்வேறு விஷயமாக போயிருக்கு. இந்த திருப்பரங்குன்றம் விஷயம் விவகாரம் என்ன? அதாவது முருகப்பெருமான் தமிழ் கடவுள், அவரோட அறுபடை வீடுகளில் ஒன்று திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றம் கோவில் வந்து நமக்கு வந்து அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் வரலாறு, இப்போ எழுதப்பட்ட வரலாறு வருவதற்கு முன்னாலே கோவில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். இந்த மலையில் தான் இந்த கோவில் வந்து இருக்குது. அதாவது கட்ராக் சொல்லுவாங்க. அதாவது மலை குடைவரை கோயிலாக தான் திருப்பரங்குன்றம் கோயில் கருவறை இருக்குது. இந்த மலையில் அந்த தென்பக்கம் வந்து காசி விஸ்வநாதர் கோவில் அப்படிங்கிற சிவன் கோயிலும் இருக்குது. நம்ம வந்து கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளாக இஸ்லாமியர்களுக்கு அடிமைப்பட்டும், அதுக்கப்புறம் ஒரு 200 வருஷமாக கிறிஸ்தவர்களுக்கு அடிமைப்பட்டும் இருந்தோம். அந்த காலகட்டத்தில் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் ஆக்கிரமிப்பு பண்ணி ஒரு தர்கா வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தர்கா தர்கா இருக்கிறது வந்து நம்ம சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே இதை வந்து நம்ம தேவஸ்தானம் வந்து அதை அப்போஸ் பண்ணி இந்த மலை வந்து முழுவதுமே வந்து முருகனுக்கு பாத்தியப்பட்ட மலை அப்படிங்கிற மாதிரி விவகாரங்கள் எழுப்பப்பட்டு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் கோவில் வந்து முருகனுக்கு பாத்தியப்பட்ட சொத்து அப்படிங்கிறது முடிவாச்சு. அதில் சில இடங்கள் மட்டும் எக்ஸப்ஷன், அதாவது எக்ஸப்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா, நெல்லித்தோப்பு அப்படின்ட்டு மலை மத்தியில் உள்ள ஒரு நிலப்பரப்பில் 33 சென்டும், அந்த நெல்லித்தோப்பு பகுதியிலேருந்து மேலே மலை உச்சிக்கு தர்கா நோக்கி போகிற படிக்கட்டுகளும், மலை தர்கா இருக்கிற மலை உச்சி, இப்போ தர்காவும் தர்காக்குள்ள கொடிமரமும் இருக்கிற மலை உச்சி பகுதியும் மட்டும் வந்து இஸ்லாமியர்களுக்கு பாத்தியமாயிற்று அப்படின்னும், மீதமுள்ள பகுதிகள் எல்லாமே வந்து கோவிலுக்கு சொந்தம்னு ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட்டு இருக்குது. நம்ம இப்போ ரீசண்டாக காலகட்டங்களில் என்னாச்சுன்னா, அந்த தர்கா இருக்கிற சிகரத்துக்கு பக்கத்தில் இன்னொரு சிகரத்தில் ஒரு தீபத்தூண் இருக்குது. அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுற விஷயமும் வந்து சில காலமாக தடைப்பட்டு இருந்தது. அந்த தடைப்பட்டு இருந்த காலத்தில் கோவிலேருந்து மலை அதாவது கோபுரத்துக்கு மேலே உள்ள உச்சி பிள்ளையார் கோவில் அப்படிங்கிற இடத்துல ஒரு மண்டபத்தில் தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்து முன்னணி அதை வந்து நம்ம ஆட்சேபனை பண்ணி மலை உச்சியில் உள்ள தீபத்தில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு 1990, 92, 93 வாக்கில் நம்ம வந்து கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோரிக்கையை தொடர்ந்து ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. அந்த வழக்கில் தர்கா பகுதியிலிருந்து 15 மீட்டர் தள்ளி மலையில் எந்த இடத்துலனாலும் தீபம் ஏற்றலாம். அதாவது பக்தர்களோட விருப்பத்துக்கேற்ப அந்த தீபம் ஏற்றலாம். அதை வந்து ஏற்றுறத தேவஸ்தானம் பண்ணணும், ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டோட அனுமதியோட செய்யலாம் அப்படிங்கிறது அந்த தீர்ப்பு வருது. அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் மகா தீபம் ஏற்றின வேலையில் வந்து நம்ம இந்து முன்னணி அந்த தீபத்துல தீபம் ஏற்றணுங்கிற கோரிக்கையை வைக்கிறோம். அரசாங்கம் வந்து அதை செயல்முறைப்படுத்த பிள்ளையார் உச்சி பிள்ளையார் கோயிலில் ஏற்றப்படுற தீபம் தீபத்துணில் ஏற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதா அதோட விவகாரம். கரெக்டு தானே? அதாவது உச்சி பிள்ளையார் கோயில் அப்படிங்கிறது வந்து என்னன்னா,
நம்ம வந்து நம்மளோட மரபுப்படி நம்ம வந்து உயிர் நீத்தவங்களுக்கு 30வது நாள் மோட்ச தீபம் ஏற்றுற இடமா தான் நம்ம அந்த உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது. அங்கே தான் மதுரை மக்கள் எல்லாமே போய் ஒரு அவங்க வீட்டில் ஒரு இறப்பு இருந்துச்சுன்னா அவங்க அந்த ஆத்மா சாந்தி அடைகிறாங்க. 30 நாள் போய் அங்கே போய் தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். அதே இடத்துலையே வந்து நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது வந்து நம்ம மனசுக்கு ஒரு சங்கடமான நெருளான விஷயமே இருக்குது. அதுவும் போக மலை உச்சியில் ஒரு தீபத்தூண் இருக்கும்போது அது இடையில வந்து நம்ம அரசியல் காரணங்களால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் நம்ம இப்போ வந்து சுதந்திரம் கிடைச்சாச்சு, இனிமேல் ஏன் அதை வந்து திரும்ப பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து விவகாரம் தீபத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறது விவகாரம். இந்து முன்னணி இதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கோம். இந்து முன்னணியுடைய நம்ம தரப்பில் ஆஜராங்க வழக்கறிஞர்கள் ஆஜர்படுத்தியிருக்கோம். நம்ம அதுக்கு கட்டணம் எவ்வளோ கொடுத்துருக்கோம் சார்? யார் பொதுமக்கள்கிட்ட வாங்கினீங்களா? பார்ட்டி கட்சியில் இருக்கா? கட்சியிலேருந்து வாங்கினீங்களா? இந்து முன்னணி அமைப்புலேருந்து கொடுத்தீங்களா? எப்படி சார் கொடுத்தீங்க? இந்த வழக்குகள் தாக்கல் செஞ்சிருக்க அனைவருமே முருக பக்தர்கள். இந்த முருக பக்தர்கள்ன்ற அடிப்படையில் தான் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதில் ஆஜரான வழக்கறிஞர் எல்லாருமே முருக பக்தர் என்ற அடிப்படையில் தன் விருப்பத்தின் பேரில் வந்து ஆஜராகி இந்த வழக்குகளை நடத்தி கொடுத்துருக்காங்க. இதில் ஆஜரான பல வழக்கறிஞர்கள் தங்களுடைய கைப்பணத்தை செலவழித்து வெளி மாநிலங்களிலிருந்து வந்திருக்காங்க. மதுரையிலேயே பல வழக்கறிஞர் தங்களுடைய சொந்த நேரத்தையும் பொருளையும் செலவு பண்ணி இந்த வழக்குகளை தயார் செஞ்சு இந்த முருக பக்தர்களுக்காகவும் முருகனுக்காகவும் இந்த வழக்கை நடத்தியிருக்காங்க. இதுக்காக இந்து முன்னணியோ வேறு அமைப்புகளோ எந்தவித பணமும் இது வரைக்கும் செலவழிக்கலை. தீபத்தூணில் தீபம் ஏற்றணும், இந்த திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இதோடைய தீர்ப்புக்கள்லாம் ஆரம்ப காலத்தில் சப்கோர்ட்டில் சார்பு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, பிரிவி கவுன்சிலில் வழக்கு, அதுக்கடுத்து இப்படி வந்த வழக்குகளுடைய விவரங்களை பற்றி சொல்லுங்கள். அதாவது நம்ம 1900 ஏற்கனவே சொன்னேன், 1917 இந்த விவகாரம் கோர்ட்டுக்கு வந்தது. 1923 மதுரை சப்கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 3 இடங்கள், அதாவது நெல்லித்தோப்பில் ஒரு 33 சென்ட், நெல்லித்தோப்பிலேருந்து மலை உச்சிக்கு போகிற படிக்கட்டுகள், அந்த தர்கா மற்றும் அதோட கொடிமரம் இருக்கிற அந்த உச்சி பகுதி, இந்த 3ம் வந்து இந்த 3 தவிர மீதி மலைப்பகுதி முழுவதுமே வந்து முருகப்பெருமானுக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 23 தீர்ப்பு வருது. அதை எதிர்த்து இஸ்லாமியர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீல் போகிறாங்க. அந்த அப்பீலில் என்ன ஆகுதுன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இந்த மலை வந்து கவர்மெண்டோட சொத்து, ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது சப்கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்கு பாத்தியப்பட்டதுன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. தென் அதுக்கு மேலே நம்ம கோவில் தரப்பில் நம்ம பிரிவி கவுன்சில், அப்போ வந்து நம்ம நாட்டில் சுப்ரீம் கோர்ட் கிடையாது சுதந்திரத்துக்கு முன்னாடி, அப்போ வந்து பிரிவி கவுன்சிலுக்கு கோவில் தரப்பில் லண்டனில் இருக்கிற பிரிவி கவுன்சிலுக்கு அப்பீல் போகிறோம். அந்த அப்பீலை விசாரித்து 1931 அவங்க ஒரு தீர்ப்பு கொடுக்காங்க. அவங்க தீர்ப்பு என்னன்னா, சப்ஜெக்டி சொன்னது கரெக்டு தான், அவர் கோவிலுக்கு பாத்தியப்பட்டதுன்னு சொன்ன தீர்ப்பு சரியானது, அதை அப்படியே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம், ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நாங்கள் செட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மலை யாருக்கு பாத்தியம் அப்படிங்கிற விஷயம் வந்து அப்போவே வந்து நம்ம கடைசி உச்சபட்ச கோர்ட் வரைக்கும் போய் முடிவாயிடுச்சு. இப்போ அந்த தீர்ப்பு வந்த நேரம் இல்லையா, அந்த தீர்ப்பு வந்த டயத்தில் அந்த தர்காவுடைய அளவு என்ன ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்களா தீர்ப்பில்? அந்த தீர்ப்பில் வந்து தர்காவோட அளவு எதுவும் குறிப்பிடலை. நம்ம அதாவது ஆக்சுவலாக நம்ம வந்து கோவில் தரப்பில் போட்ட சூட்டில் தான் நெல்லித்தோப்பு பகுதியில் 33 சென்ட் அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த படிக்கட்டுகளோ தர்காவோட அளவோ வந்து அந்த சூட்டில் எங்கேயுமே நம்மளும் குறிப்பிடலை, கோர்ட்டும் வந்து அதை குறிப்பிடலை. இல்லை அதை அந்த தீர்ப்புக்கு அடுத்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களா? இல்லை அளவு இப்போடைய அளவு என்ன, முன்னாடி இருந்த அளவு என்ன? அதாவது அப்போ வந்து அளவு குறிப்பிடவில்லைன்னா, அங்கே ஒரு தர்காங்கிற ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு கொடிமரம் இருக்குது அப்படிங்கிறது அந்த 3 கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லேயே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆனால் இப்போ நம்ம 2025 இந்த தீப சம்பந்தமான வழக்கு விசாரணையில் இருக்கும்போது தர்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே மேலே 3 பில்டிங் இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஒரு தர்கா, ஒரு மசூதி, இன்னொரு மண்டபம், அப்படி 3 பில்டிங் ப்ளஸ் கொடிமரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த தர்காவை தவிர மசூதியும் இந்த மண்டபமும் இப்போ புதிதாக கட்டப்பட்டதாக தான் தெரியுது. மசூதி இருக்காதுல்ல, மேலே தர்கா மட்டும் தான் இருக்குன்னாங்க. இந்த மசூதி மசூதி இருக்குன்னு சொல்கிறாங்க.
அவங்க அதாவது 1923 ஜட்ஜ்மெண்ட்டில் சில இடங்களில் அது ரெஃபர் ஆகுது, தர்கான்னு ரெஃபர் ஆகுது, சில இடங்களில் மசூதின்னு ரெஃபர் ஆகுது. ஆனால் முஸ்லீம்களே தர்கான்னு அதை வந்து வச்சிருக்கிறாங்க, தர்கான்னா சொல்கிறாங்க. அவங்க அப்போவே தர்கா அதை சொல்கிறாங்களே தவிர மசூதின்னு அவங்க குறிப்பிடலை. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ஏற்கனவே அதுலேயே மாஸ்க்குன்னு சில இடங்களில் குறிப்பிடறதுனால இப்போ அவங்க ஏற்கனவே மாஸ்க்கும் இருந்த மாதிரி இப்போ சொல்கிறாங்க. இந்த நீதிமன்றத்தில் எதிர்த்தரப்பில், அதாவது எப்படின்னா கோயில் நிர்வாகம் தரப்புலையோ இல்லை அரசு தரப்புலையோ தர்கா தரப்புலையோ மற்ற இது சம்மந்தமாக எந்தெந்த தரப்புகள்லாம் இதில் வந்து எதிர்த்தரப்பாக வந்தாங்க? இந்த வழக்கை பொறுத்தவரையும் எதிர்த்தரப்புங்கிறது அரசாங்கம், கோயில் நிர்வாகம், தர்கா, சமணர் இதிலேருந்து அவங்க வந்திருந்தாங்க. ஆனால் இதில் மிகவும் மோசமான காரணம் என்னன்னா, கோவில் நிர்வாகம் வந்து தீபம் ஏற்ற வேண்டான்னு சொல்லி இந்த இதில் சொன்னது தான். தீபம் ஏற்ற வேண்டிய கோவில் நிர்வாகமே தீபம் ஏற்ற வேண்டான்னு ஒரு வழக்கு போட்டது தான். இது இந்துக்களுக்கு மேலே வந்து மிக மோசமான ஒரு தாக்குதல். இதன் மூலம் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அப்படி வழக்கு பண்ணல. என்னென்ன வாதங்கள்லாம் முன் வச்சாங்க? அந்த வாதங்கள் வச்சது கோவில் நிர்வாகத்துக்காக மூத்த வழக்கறிஞர் ஜோதி அவர் ஆஜரானார். அவர் ஆஜராகும்போது அவர் வந்து வாங்கின ஃபீஸ் வந்து பொதுமக்களாகிய இந்துக்கள் போடு காணிக்கையிலிருந்து தான் அவங்களுக்கு ஃபீஸ் கொடுத்தாங்க. அந்த ஃபீஸை வாங்கிட்டு அவர் சொல்கிறாரு, முருகனுக்கு 2 ஒய்ஃப் இருக்கலாம், அதனால் 2 இடத்துல தீபம் ஏற்றணுமா? இதன் மூலம் இந்த இந்துக்களுக்கு என்ன சொல்ல வரோன்னா, இந்த அறநிலைத்துறையை கோவில் நிர்வாகத்திலேருந்து துரத்தணும். ஏன்னா இவங்க செயல்பாடு அத்தனையுமே கோவிலுக்கு எதிராகத்தான் இருக்குது. கோவிலை காப்பாற்ற வேண்டிய அறநிலைத்துறை அரசாங்கத்துக்கு கூடயும் தர்கா கூடயும் சேர்ந்துட்டு கோவிலை அழிக்கிறதுல தான் குறியாக இருக்காங்க. அதில் அந்த தர்கா கோவில் நிர்வாகத்திலேருந்து வந்தவங்க தர்கா நிர்வாகத்தை இந்த ஒரு பார்ட்டியாக சேர்க்கலின்னு ஒரு வாதத்தை வச்சாங்களா? அதெல்லாம் வாதம் வச்சாங்களா கோர்ட்டில்? அது என்ன மாதிரி வச்சாங்க? ஏற்கனவே ஜிஆர்எஸ்கிட்ட சிங்கிளில் வரும்போதே அவர் தர்காவை பார்ட்டியை சேர்த்துட்டார். ஏன்னா தர்காவும் இதில் அப்போது அவர் என்ன நினச்சிருக்காருன்னா, தீபத்து தர்கா தான் எதிர்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டாரு. ஆனால் உண்மையிலேயே அதுக்கு எதிர்ப்பாக இருந்தது கோவில் நிர்வாகம் தான் எதிர்ப்பு. தர்காவை விடையும் மிக மோசமான எதிர்ப்பு தெரிவித்தது கோவில் நிர்வாகம் தான். இதில் அந்த தூண் விஷயமா அது வந்து சர்வேக்கல், அது சமணர் தூண் அப்படின்னு இதெல்லாம் வந்து எதிர்வாதங்கள் வச்சாங்க இல்லையா? அது உண்மையிலேயே என்ன தூண்? கோவில் நிர்வாகம் இந்த தூணை வந்து அரசாங்கம் சொல்லுது சர்வேக்கல். சமணருக்கு வந்து அப்பியரானவங்க சொல்லுவாங்க இது வந்து சமணர் காலத்தில் அவங்க படிக்கிறதுக்கும் அவங்க பொதுவாக அவங்க பயன்பாட்டிற்காக தீபம் ஏற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. கோவில் நிர்வாகம் என்ன சொல்கிறதுன்னா, இது தீபத்தூணே கிடையாது அப்படின்னு கோவில் நிர்வாக தரப்பில் கோவில் நிர்வாகம் சொல்லுது. ஆனால் அந்த ரிட்டப்பில் ஜட்ஜ்மெண்ட்டில் இது தீபம் ஏற்ற தூண் தான், இந்த தூணோட அளவு அந்த ரெக்டாங்குலர் அந்த தன்மையெல்லாம் பார்க்கும்போது தீபம் ஏற்றுற தூண் தான், இது கோவிலில் பாரம்பரியமாக தீபம் ஏற்றினது தான் அப்படின்னு சொல்லி தான் தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அதில் தீபத்தூண் கழுதல் எடுத்து வச்சாங்க. அந்த தீபத்தூணை தர்வா நிர்வாகம் எனக்கு சொந்தமாக தங்களுக்கு சொந்தமானதுன்னு வாதம் வச்சாங்க இல்லையா? அதுக்கு எதிர்வாதமாக ஏதாவது கோவில் நிர்வாகம் வச்சாங்களா? கோவில் நிர்வாகத்தை தான் நான் முதல்ல சொல்லிட்டேன். கோவில் நிர்வாகம் வந்து கோவிலை அழிக்கிறதுக்கு தான் இருக்காங்களே தவிர கோவிலை காப்பாற்றுறதுக்காக அவங்க இல்லை. அந்த நம்ம இந்து முன்னணி தரப்பில் தான் கோவிலுக்காக வாதத்தை எடுத்து வச்சது. இந்து முன்னணி தரப்புலையும் மற்ற இந்து மக்களுக்காக ஊரில் ஆஜரானவங்க தான் இது விளக்கு தூண் தீபத்தூண், இது வந்து கோவிலுக்கு கார்த்திகை மாதம் இந்த தீபம் ஏற்ற தூண் அப்படின்னு இவங்க தான் பேசுகிறாங்களே தவிர கோவில் நிர்வாகம். அதாவது இந்த தீபத்தூணை தர்காவுக்கு சொந்தமான தர்கா சொந்தம் கொண்டாடும் பொழுது இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து கோவில் நிர்வாகத்திலேருந்து யாரும் அதை ஆட்சேபனை தெரிவிக்கலை, அது எனக்குன்னு சொல்லலை. இந்து முன்னணி சார்பாக தான் நம்ம சொன்னோம். ரிட் அப்பீல்லையும் மேல்முறையீட்லையும் நீதி பேராணையிலையும் அதை ஒத்துக்கிட்டு தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டது. இதில் கோயிலுக்கு சொந்தமான ஒரு இப்போ 2004 ஒரு தீர்ப்பு தீபம் ஏற்றக்கூடாதுன்னு வந்ததாக சொல்லி சட்ட அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பு என்ன? அவருடைய தீர்ப்பு விவரம். அதாவது 1996 தர்கா இடத்துல இருந்து 15 மீட்டர் தள்ளி மலைக்கு மேலே எங்கேனாலும் பக்தரோட விருப்பத்துக்கு ஏற்ப தீபம் ஏற்றலாம்
அப்படின்னு வந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறமா 2014 வந்து அது வரைக்கும் நம்ம போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. வருஷம் போராடுறோம், பீஸ் கமிட்டி மீட்டிங்னு கூப்பிட்றாங்க, இது பண்ணுறாங்க. இப்படி ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் 2005 நடக்கும்போது தர்கா தரப்புலேருந்து பீஸ் கமிட்டியில் கலந்துக்கிட்டவங்களே எங்களுக்கு வந்து அந்த 96 ஜட்ஜ்மெண்ட் படி 15 மீட்டர் தள்ளி எங்கேனாலும் தீபம் ஏற்றிக்கிறதுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறமும் வந்து அரசாங்கமோ கோவில் நிர்வாகமோ அல்லது HRNC டிபார்ட்மெண்ட்டோ தீபம் ஏற்றுறதுக்கு அவங்க அப்போவே நடவடிக்கை எடுத்து அப்போவே தீபம் ஏற்றிருக்கலாம், அப்பவும் பண்ணலை. அதுக்கப்புறம் 2014 இந்த 96 ஜட்ஜ்மெண்ட்டை ஒருத்தருமே ஒபே பண்ண மாட்டுக்காங்க அப்படிங்கிற ஒரு கிரீவன்ஸில் 2 வழக்குகள் வந்து தாக்கல் ஆகுது, 2 ரிட் பெட்டிஷன்ஸு. அந்த 2 ரிட் பெட்டிஷனில் ஒரு ரிட் பெட்டிஷன் வந்து மலை உச்சியில் தீபம் ஏற்றணும், அதாவது இந்த இடத்துக்கு பதிலாக இப்போ உச்சி பிள்ளையார் கோயில் தீபம் ஏற்றுறது வந்து ஆகம விதிகளுக்கு எதிரானது, அதனால் அதை நிப்பாட்டணும், மலை உச்சியில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது ஒரு வழக்கில் உள்ள ப்ரேயர். இன்னொரு வழக்கில் வந்து குதிரை சுனைங்கிற இடத்துல தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி 2 வழக்கு தாக்கலாகுது. இந்த குதிரை சுனைங்கிற இடத்துல தீபம் ஏற்றணும் அப்படின்னு தாக்கலான வழக்கில் வந்து டிஸ்மிஸ் ஆன உடனே அவங்க அப்பீல் போகிறாங்க டிவிஷன் பெஞ்சில். ஏற்கனவே 96 தீர்ப்பை வந்து அரசாங்கம் இது வரைக்கும் இது பண்ணலை, அதை வந்து நிறைவேற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு டைரக்ஷன் கொடுத்து அந்த அப்பீலில் அதை டிஸ்போஸ் பண்ணுறாங்க. இந்த உச்சி பிள்ளையார் கோயில் மேலே தீபம் ஏற்றுறது ஆகம விதிகளுக்கு எதிரானது, அதனால் மலை உச்சியில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு கேட்ட ரிட் பெட்டிஷனும் டிஸ்மிஸ் ஆகுது. அதுக்கு மேலே ரிட் அப்பீல் போகும்போது அவங்க வந்து இவருக்கு வந்து இந்த ரிட்டு தாக்கல் பண்ணுறதுக்கே லோக்கல் ஸ்டாண்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுபோக இந்த ஆகம விதிகள்னு சொல்கிறாரு, அதெல்லாம் எதுவுமே ப்ரூவ் பண்ணல அப்படிங்கிறதுல அந்த இது வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. ஈவன் அந்த ரிட்டில் வந்து இந்த 96 ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி அவங்க வந்து எந்த டிஸ்கஷனும் பண்ணலை. ஏற்கனவே அதுக்கு முன்னால் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இதே விஷயத்தில் இருக்கும்போது அந்த விஷயத்தை டீல் பண்ணுற கோர்ட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு உத்தரவு கொடுத்துருக்கணும். அது கொடுக்காம விட்டது சட்ட விதிகளுக்கு வந்து முரணான விஷயந்தான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 2 டிவிஷன் பெஞ்சும் ஏற்கனவே வந்து இது முடியாதுன்னு சொல்லிடுச்சு, அதனால் இப்போ வந்து இவங்க தீபத்தூணில் தீபம் ஏற்றணும்னு வழக்கே போட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஏன்னா இப்போ நம்ம கேட்குறது தீபத்தூணில் தீபம் ஏற்றணுங்கிறது, அப்படி ஒரு ப்ரேயர் அப்போ இல்லை. அதுவும் போக இந்த தீபம் ஏற்றணுமா ஏற்றக்கூடாதாங்கிற விஷயத்த மெரிட்ஸில் அந்த கோர்ட்டு டிஸ்போஸ் பண்ணலை. இல்லாமல் வந்து அவருக்கு லோக்கல் ஸ்டாண்டே இல்லைங்கிற மாதிரி ஒரு வியூ எடுத்து தான் டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு ரிட் அப்பீலை பொறுத்த வரைக்கும் 96 ஜட்ஜ்மெண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு டைரக்ஷனே கொடுத்துருக்காங்க. அது வந்து அதை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாத இந்த ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறது காஸ் ஆஃப் ஆக்ஷனாக கூட நம்ம எடுத்துகிட்டு இதை பண்ணலாம் அப்படிங்கும்போது ரெஜுடிகேட் ஆகாது. இப்போ வக்பு வாரியம் வந்து இந்த தீபத்தூண் இருக்கிற இடம், இந்த தர்கா இருக்கிற இடம், இந்த பகுதிகள்லாம் வக்பு வாரியத்துக்கு சொந்தமானதுன்னு ஒரு நிலைப்பாடு எடுத்து எதிர்வாதம் பண்ணாங்க இல்லையா? அது எப்படி, என்ன எதிர்வாதம் வச்சாங்க? வக்பு வாரியம் வந்து அவங்க ரொம்ப ஆக்ரோஷமான வாதத்தை ஆரம்பிக்கல. ரிட்டு அப்பீலில் வரும்போது தான் அந்த கோவில் நிர்வாகமும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனால் அவங்க என்ன சொல்லாங்கன்னா இந்த மலையே எனக்கு சொந்தம்னு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து சிக்கந்தர் மலைன்னு ஒரு வழக்கை தொடர்ந்துருந்தாங்க பழைய கேஸில். அவங்க என்ன சொல்லாங்க, இந்த மலையே எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க. ஆனால் நீதிபதிகள் அதை ஒத்துக்கலை. இவங்க சொல்கிறது வந்து சரியில்லை, அந்த தீபத்தூணும் அதோட சேர்ந்த இடமும் கோவிலுக்குத்தான் சொந்தம், இது தீபம் ஏற்ற வேணும், ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை தீபம் அன்னைக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி தான் உத்தரவு போட்டிருக்காங்க. இப்படி வக்பு வாரியம் எனக்கு சொந்தமானு சொல்லி வர்றாங்கன்னா அவங்களுக்கு தைரியம் யார் கொடுத்தது? இந்த தமிழக அரசாங்கம். அவங்க வந்து நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் போகல, இந்துக்களுக்கு எதிராக அப்பீல் போயிருக்காங்க. ஏன்னா இந்துக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை, என்ன செய்தாலும் இவங்க ஒத்து சேர மாட்டாங்க. அதனால தான் அவங்க இந்த தீர்ப்பை எதிர்த்து போயிருக்காங்க. எந்த தீர்ப்பு வந்தாலும் இந்த அரசாங்கம் இருக்க வரைக்கும் இவங்க ஒத்துக்கிறது மாதிரி தெரியல. அதாவது வலுவான எதிர்வாதங்கள் வைக்காதனால தான் வக்பு வாரியம் எனக்கு சொந்தமான சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது, அப்படி எடுத்துக்கலாமா? வலுவான எதிர்வாதம் இந்து மணி தரப்பில் வச்சுருந்தாங்க. இல்லை நான் சொல்கிறேன், கோயில் தரப்புலையும் அரசு தரப்புலையும் வைக்காதனால தான் வக்பு வாரியம் தனக்கு சொந்தமானதுங்கிற ஒரு வாதத்தை எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. கோயில் தரப்பும் அரசாங்கமும் வக்புக்கு துணையாக தான் இருந்தாங்க. இப்போ
சொல்லுங்கள். அதாவது என்னன்னா, இப்போ அவங்களோட அதாவது உண்மையாக இருந்தால், அவங்களோட வாதம் உண்மையாக இருந்தால் எல்லாருமே ஒரே மாதிரியான வாதத்தை வச்சுருப்பாங்க. அது பொய்யான வாதம் அப்படிங்கிறனால தான் ஒவ்வொருத்தரும் இது ஒருத்தர் வந்து கழுத்தூன்கிறாரு, ஒருத்தர் வந்து சர்வே கல்லுன்றாரு, ஒருத்தர் சமணர்கள் தீபம் ஏற்றினதுன்றாரு, இன்னொருத்தர் வக்வாரியத்துக்கு சொந்தமானதுன்றாரு. இது என்னன்னா அவங்களோட அந்த வாதத்தில் உண்மை இல்லை அப்படிங்கிறது தான் நிரூபிக்கிறது. ஒரு உண்மைங்கிறது ஒரே விஷயமா தான் இருக்கும். அப்போ எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லியிருப்பாங்க. உண்மைன்னா எல்லாருக்கும் தெரிந்ததாக இருக்கும். அதனால் எல்லாரும் ஒரே மாதிரி வாதத்தை வச்சுருப்பாங்க. எல்லாத்துக்கும் தெரியாத விஷயம்னாலும் அது போய் அதை வைக்கணும். ரைட். இந்த கோவில் நிர்வாகத்துக்கு நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, கோவில் நிர்வாகத்துக்கு எதிராக வாதங்களை இந்து சமய அறநிலையத்துறை வைத்தது அப்படின்னு சொல்லி. இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக வாதாடின வழக்கறிஞருக்கு கட்டணம் கோயிலேருந்து வழங்கப்பட்டதா, அரசாங்கத்திலேருந்து வழங்கப்பட்டதா, எப்படி கட்டணம் எதுலேருந்து வழங்கப்பட்டிருக்குது? பொதுவாக யாருக்காக ஒரு வக்கீல் வந்து கோர்ட்டில் ஆஜராகிறாங்களோ அவங்க தான் ஃபீஸ் கொடுக்கணும். கோவில் நிர்வாகத்திலிருந்து 4 பேரை போட்டிருக்காங்க மெட்ராஸில். அந்த 4 பேரில் ஒரு ஆள் தான் மூத்த வழக்கறிஞர் ஜோதி. அவருக்கு முழுக்க கோவில் நிர்வாகம்தான் அவரோட கட்டணத்தை வழங்கியது. அது கோவிலுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறதுக்கே நம்ம கோவில் நிதியிலேருந்து கட்டணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதை கோவில் நிர்வாகமே கோவிலுக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் தான் செயல்பட்டு இருக்காங்க. இந்த கோவில் உண்டியலிருந்து வர வருமானத்தை வச்சு தான், கோவில் உண்டியலும் மற்ற கோவில் சார்ந்த சொத்துக்கள்லேருந்து வர வருமானத்தை வச்சு தான் கோவிலுக்கு எதிராக தீபம் ஏற்ற வேண்டாம்னு சொல்லி அப்பியரான வக்கீலுக்கு இது மூலமாக தான் அவங்க கட்டணம் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த அரசாங்கமும் சரி, இது வந்து இந்த நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தலை. இந்த அரசாங்கமும் சரி, இந்து சமய அறநிலையும் சரி, நீதிமன்றத்தை செயல்படுத்தலை. ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது சட்டத்தையும் நீதிமன்றத்தையும் பின்பற்றணும், அதை நடைமுறைப்படுத்தணும். அவங்க நடைமுறைப்படுத்தினா தான் மக்கள் இதை நடைமுறைப்படுத்துவாங்க. இதை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தது சரியா? இது எப்படி என்ன நிலைப்பாடு? ஒரு நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வருகிறது என்றால் அதை அரசாங்கமும் மக்களும் கண்டிப்பாக அதை செயல்படுத்தித்தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் அதற்கு மேல்முறையீடு பண்ணலாம். மேல்முறையீடு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அந்த மேல்முறையீடுபடி மேல்முறையீடு போயிட்டாங்க. அந்த மேல்முறையீடிலும் தவறுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது வேறு அவங்க ஏதோ வேறு எந்த உரிமையும் பண்ணலை. நீதிமன்றத்தோட தீர்ப்பில் தீபம் ஏற்றுன்னா ஒன்று சொன்னாங்க. வேறு அந்த சொத்தை கூடணும் இல்லை கோயிலை நீ அதை பராமரிக்க இது எதுவுமே சொல்லலை. ஒரு மணி நேரமோ 2 மணி நேரம் ஒரு தீபம் ஏற்றுறது, இதுக்காக ஒரு மேல்முறையீடு தேவையா? அதுக்கு கோவில் கட்டணத்திலையும் செலவு பண்ணணும். அரசாங்கம் செலவு பண்ணது கோவில் கட்டணமும், அதுக்கு கோவிலுக்காக பிற வழக்கறிஞருக்கு கோவில் கட்டணம் செலுத்துது. இவ்வளவு செலவு தேவையா? இது அதுக்கு மேலே அப்பீல் போயிருக்காங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் போயிருக்காங்களா என்னென்னு தெரியல. இதுக்கும் கோயில் நிர்வாகம் செலவு பண்ணுது, அரசாங்கம் செலவு பண்ணுது. ஒரு இந்துக்களுக்கு எதிராக இவ்வளவு செலவு பண்ணி ஒரு இந்துக்களோட உரிமையை தடுக்க வேண்டுமா என்பதுதான் மிகவும் அசிங்கமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. 2004 தீர்ப்பும் பார்த்தீங்கன்னா தீபத்தூணில் ஏற்ற வேண்டும்னு ஸ்பெசிஃபை பண்ணான ஒரு ப்ரேயர் இல்லை. எங்கேயாவது இந்த இடத்த மாற்றி ஏற்றுங்கிறதா. அதனால் அதுவும் இதுவும் அட்ராக்டாக வராதுங்கிறதா கரெக்டு. அதுக்கடுத்து 1958 59 தர்கா தரப்பில் மலையில் உள்ள கல்லை உடைச்சது சம்மந்தமாக ஒரு வழக்கு இருக்கு இல்லையா? அதோடைய வழக்கு விவரங்கள் என்ன? அதாவது 1931 மலை யாருக்கு சொந்தம்ங்கிறது முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தர்கா தரப்பில் மலையை சில இடத்துல கல்லை உடைச்சி குவாரி பண்ணுறாங்க. குவாரி பண்ணோடனே அதை தடுத்து நிறுத்தணுங்கிற நோக்கத்தில் தேவஸ்தானம் ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த சூட்டில் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த தர்கா தரப்பு இந்த முழு மலையுமே முருகனுக்கு பாத்தியம் அடுக்கும்போது இவங்க இதெல்லாம் பாறையை உடைக்கிறது எங்களோட உரிமையை அஃபெக்ட் பண்ணுது. அதனால் உடனே இன்ஜெக்ஷன் கொடுக்கணும், அது நிப்பாட்டணும்னு கேட்குறாங்க. அதை விசாரித்த சப்கோர்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா, இது இந்த நெல்லித்தோப்பு பகுதி இருக்கு இல்லையா, நெல்லித்தோப்பு பகுதியில் 33 சென்ட் அவங்களுக்கு முஸ்லீம்களுக்கு அப்படிங்கிறது அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் 1923 சூட்டில் இருக்குது, ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. அதனால் இந்த நெல்லித்தோப்பு பகுதியை தவிர வேறு எங்கேயுமே இவங்க கல் உடைக்கக்கூடாது, பாறையை உடைக்கக்கூடாது, இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க.
இதில் இந்த 33 சென்ட்டுங்கிறது வந்து என்னென்னா அதோட பவுண்ட்ரிஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகலை. 33 சென்ட்டுங்கிற எக்ஸ்டென்ட் மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கும்போது வந்து அதை வந்து அடுத்த சூட்டில் நீங்கள் வந்து நடவடிக்கைகளில் அதை வந்து பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா அதை எதிர்த்து நம்ம அப்பீல் போகிறோம் கோயில் தரப்பில் போன அப்பீலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இதுக்கு வந்து இன்னொரு செப்பரேட் ப்ரொசீடிங்ஸ் தேவையில்லை, இபி ப்ரொசீடிங்ஸ்லேயே அந்த பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அந்த அப்பீலை வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதன்படி இபியில் வந்து அந்த நெல்லித்தோப்பில் உள்ள 33 சென்ட்டுக்கு பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2011 தர்கா நிர்வாகம் மின்சார வசதி கேட்டு திருமங்கலம் சார்பு கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்களே, அந்த வழக்கு விவரங்கள் என்ன? அதாவது இந்த மலைக்கு மேலே வந்து மின்சார வசதி கிடையாது, இங்கேருந்து கொண்டு போக முடியாது. இப்போ வந்து நம்ம கோயில் வந்து அதை வந்து நம்ம அப்போஸ் பண்ணுறோம். கோயில் இங்கே ஏன்னா அவங்க தர்கா வச்சுருக்காங்க. தர்காவை பொறுத்த வரைக்கும் பகலில் போனால் அவங்க ப்ரேயர் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஈவினிங் மேலே அங்கே ஒன்றும் வேலை இல்லை. அப்படிங்கும்போது மின்சாரங்கிறது வந்து ஒரு அத்தியாவசியமான விஷயம் கிடையாது அப்படிங்கிறதான் நம்மளோட நிலைப்பாடாக இருக்குது அந்த சூட்டில். அந்த சூட்டு வந்து டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. டிஸ்மிஸ் ஆகி மின்சார வசதி கொடுத்துருக்காங்களா? இல்லை, கொடுக்கல. அந்த 2011 தீர்ப்பு பிரகாரம் மின்சார வசதி கேட்டு தர்கா நிர்வாகம் போனதுக்கு அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும். மின்சார வசதி இல்லை. இப்போ மின்சார வசதி இருக்கா? இப்போ இல்லை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சொல்லியிருக்காங்க. இப்போ நீதிமன்ற அவமதிப்பு வழக்குடைய விவரங்கள் என்ன சார்? நீதிமன்ற அவமதிப்புனா எதெல்லாம் நீதிமன்ற அவமதிப்பு வரும், அதோடைய விஷயங்கள். அதாவது ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தீபத்தூணில் திருப்பரங்குன்றம் மலை மேலே உள்ள தீபத்தூணில் தீப ஏற்றணும்னு ஆர்டர் போட்டார். அதை செயல்படுத்துறது ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டாக்காரங்க செயல்படுத்தணும் போய் தீபம் ஏற்றணும் போட்டாங்க. இந்த வழக்கை நாலு வழக்குகள் வெவ்வேறு நபர்கள் மூலமாக போடப்பட்டது. அவங்க இந்து பக்தர்கள், முருக பக்தர்கள்ன்ற ஸ்டாண்டில் இருந்து போட்டாங்க. அதில் ஏற்றணும் போட்டாச்சு, தீபத்தன். ஆனால் இந்து அறநிலையத்துறை தீபம் ஏற்ற தயாராக இல்லை. எப்போ 1ஆம் தேதி தீர்ப்பு வந்துடுச்சு. அவங்க 2ஆம் தேதி 3ஆம் தேதி வரைக்கும் அப்பீலும் போகலை. 3ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும் அவங்க அந்த தீபத்தூணில் ஏற்றுற முயற்சி எடுக்கலை. இது தெரிஞ்சு மனுதாரர் வக்கீல்கள் வந்து கண்டெம்ட்டை மூவ் பண்ணுறாங்க. ஜி.ஆர். சாமிநாதன் ஜேட்டு அவர் கேட்குறாரு, அப்பீல் ஆக சொல்கிறார். 2 மணிக்கு 3 மணிக்கு அப்பீல் ஆக சொல்கிறாரு. இணை ஆணையரை நாங்கள் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்காரங்களை எங்களுக்கு தொடர்பு இல்லை, கான்டாக்ட் பண்ண முடியலன்னு அவங்களோட வக்கீல் சொல்கிறார். அதே நேரத்தில் சென்னையிலேருந்து கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வந்து அப்பியர் ஆகி இது வந்து கண்டெம்ட் வந்து வராது, 6 மணி வரைக்கும் தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம், அதுக்கு மணிக்கு வராதுன்னு சொல்கிறாங்க. அதை அப்படியான்னு சொல்லிட்டு வேலை நடக்குதான்னு கேட்குறாரு. வேலை நடக்கலைன்னு மனதார தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அரசு தரப்புலேருந்து அதில் பதில் இல்லை. அதனால் அவரை ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு, இந்த கேஸை நான் 6:05 நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்தி வச்சுறார். ஒத்தி வச்சுட்டு 6:05 மணிக்கு வந்து கேட்கும்போதும் 6:10 இருக்குன்னு நினைக்கிறேன், 6:10 இருக்கு, 6:07 கேட்கும்போதும் அங்கே தீபத்தூணில் தீபம் ஏற்றுறதுக்கான எந்த வித செயல்பாடு நடத்தலை அப்படின்னு மனதாரத்தை சொல்கிறாங்க. இவங்க வந்து போலீஸ் வந்து தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மனுதாரர்கள் சொல்கிறாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு, போலீஸ் தடுக்கிறாங்களா சரின்னு சொல்லி சிஐஎஃப், அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸை மனுதாரர்களுக்கு பாதுகாப்பாக அனுப்பிச்சு நீங்கள் ஒரு 10 பேர் போய் மேலே ஏற்றுங்க, தீபம் ஏற்றுங்க, சென்ட்ரல் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அங்கே ஒரு 7 போய் பார்க்கும்போது அங்கே உள்ள கமிஷனர் மற்றும் இப்போ உயர் அதிகாரிகள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்ந்தவங்க இங்கே 144 போட்டாச்சு, யாரும் மேலே போகக்கூடாது, தீபம் ஏற்ற நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு தடுக்கிறாங்க. இவங்க போலீஸ் சென்ட்ரல் ஃபோர்ஸ், அதாவது சிஎஸ்எஃப் மேலே போனாங்களும் நாங்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுவோம், 144 எஃப்ஐஆர் போடுவோம்னு சொல்லி
9 மணி வரைக்கும் வழக்கறிஞர்கள் போய் சொல்கிறாங்க, பல வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க, பொதுமக்கள் சொல்கிறாங்க, சிஎஃப் சொல்லுது. இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம், 144 போட்டனால நாங்கள் விட மாட்டோம்னு அனுப்பிச்சிட்டாங்க. மறுநாள் அவர் அந்த ஆர்டர்லேயே மறுநாள் எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி போடுறார். அதனால் மறுநாள் ஹியரிங் வரும்போது நாங்கள் இந்த ஆர்டர் மேலே அப்பீல் போக போகிறோம், எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்டார். சரின்னு சொல்லி அவர் டைம் போட்டபோது இந்த அப்பீல் வந்துடுது. இந்த கண்டெம்ட் மேலே அப்பீல் வந்தது. அவங்க என்ன பண்ணுறாங்க, 140 2 ஜட்ஜு, டிவிஷனல் பெஞ்ச் ஜட்ஜு 144 ஆர்டரை காஷ் பண்ணிவிட்டு அவர் ஜிஆர்எஸ்ஜே போட்ட ஆர்டர் கரெக்டு, நீங்கள் போய் தீபம் ஏற்றுக்குன்றாங்க. கமிஷனர் பாதுகாப்பு கொடுக்கணும், இந்த பெட்டிஷனர்ஸ் 10 பேர் போய் மேலே தீபம் ஏற்றணும்னு ஆர்டர் போட்டுறார். ஆனால் அப்பையும் கமிஷனர் அங்கே வராமல் திருப்பரங்குன்றத்திலே பக்கத்தில் ஏதோ ஒரு மண்டபத்தில் இருந்துக்கிட்டு அடிஷ்னல் கமிஷனரை வச்சு போகக்கூடாது, டெப்டி கமிஷனரை வச்சு மேலே போகக்கூடாது, தீபம் ஏற்ற விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. 9 மணி வரைக்கும் போராடி பார்க்குறாங்க, அவங்க விடலை, வந்துடுறாங்க. அப்புறம் இது அடுத்து 2 நாள் கழித்து அந்த கேஸ் வருது. கேஸ் வரும்போது நாங்கள் அப்பீல் போட்டோம், 6ஆம் தேதி நாங்கள் அப்பீல் போட்டோம், அதனால் அந்த அப்பீல் முடிகிற வரைக்கும் இந்த இது எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் அவரும் வாய்தா தள்ளி போட்டுறாரு. அப்பீல் வருது. அப்பீல் கிட்டத்தட்ட 6 நாள் விசாரணை நினச்சி கோயில் தரப்புலேருந்து சீனியர் கவுன்சில்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. நிறைய 4-5 சீனியர் கவுன்சில் வந்தாங்க, வெளியிலேருந்து வந்தாங்க, டெல்லியிலேருந்து வந்தாங்க. எல்லாத்துக்கும் கோயில் பணத்திலிருந்து ஃபீஸ் கொடுத்து வர வச்சு கோயிலில் தீபம் ஏற்றக்கூடாதுன்றதுக்காண்டி HRNCயே வந்து கோயிலுக்கு எதிராகவே கோயில் பணத்தை பயன்படுத்தலாமா சார்? கோயிலுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது, அரசாங்கத்தோட நிர்பந்தத்தினால, மேலதிகாரிகளோட நிர்பந்தத்தினால இவங்க பண்ணுறாங்க, பண்ணக்கூடாது தான் பண்ணுறாங்க, எதிராக தான் இருக்காங்க.